ஹாய் டிடி ஸ்குவாட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ சில பல பர்சனல் காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நான் போட முடியலை. ஸோ இன்னொரு முக்கியமான காரணம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஃபேஸ் ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சில பல வேலைகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதனாலேயே ரொம்ப நாளாக வீடியோஸ் போட முடியல. ஓகே ப்ரோ, இப்போ என்ன ஃபேஸ் ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை ராசா. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃபேஸ் ரிவ்யூ வந்து பண்ண முடியாது. அதுக்கு பர்சனலாக சில காரணங்கள் இருந்தாலும் மெயின் ரீசன் ஒன்று இருக்குது. மெயின் ரீசன் என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறதுக்கு இன்னும் 145 பேர் தான் வேணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 1000 சப்ஸ்கிரைபர் அடித்தா நான் ஃபேஸ் ரிவ்யூ பண்ணுறேன்னு. ஸோ இப்போ நம்ம ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளேயுமே, இந்த ஜூலை மாதம் முடிகிறதுக்குள்ளேயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடலாம். நானும் ஃபேஸ் ரிவ்யூ பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸை கொஞ்சம் ஏற்றி விடுங்க. வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோக்கு ஹைப் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த வீடியோ அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அப்படி ரீச் ஆயிடுச்சுன்னா நான் ஈஸியாக வந்து 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் ரிவ்யூ பண்ணுறேன். ஓகேங்க, இப்போ நான் ஃபேஸ் ரிவ்யூ பண்ணுறேன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஃபேஸ் ரிவ்யூ பண்ணுறது உறுதி. தேதி பின்னால் அறிவிக்கப்படும். இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். சரி, ஓகே, யாரும் கோச்சிக்காதீங்க. கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் ரிவ்யூ பண்ணிடலாம். 1000 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நாளெலாம் டைம் இல்லை. ஸோ கூடிய சீக்கிரத்தில் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து அடிச்சிடலாம். ஓகேங்க, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர்ஸாக வீடியோஸ் போட்டே ஆகணும். சில பல பர்சனல் காரணத்தினால வீடியோஸ் கொஞ்ச நாளாக வந்து நான் போட முடியலை. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து ரெகுலராக டக்கு 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 டக்குன்னு வீடியோ போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கணும். இனிமேல் யாராலும் என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இனி ஓய மாட்டேன் அந்த ஓவியம் சீனும். தமிழ்நாட்டில் ஒரு பிரளயமே நடக்க போகுது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் ஓப்பன் பண்ண போகிறோம். ஜிம்மை இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறதோட இந்த சீரீஸ் இதோட முடிவடைகிறது. ஸோ மோட்டல் சிமுலேட்டர் கேம் இதோட இந்த இடத்துல முடிவடைகிறது. அப்போ இனிமேல் இந்த கேம் போட மாட்டேன் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் இந்த வீடியோ வரும். ஆனால் இதுதான் லாஸ்ட் டைம். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது உங்களுக்கு சொல்கிறது புரியல நினைக்கிறேன். இதுக்கப்புறமா மோட்டல் சிமுலேட்டர் கேம் வீடியோஸ் வரும், அடுத்தடுத்து வீடியோ வரும். ஆனால் இதுதான் லாஸ்ட் டைம். என்னடா சொல்ற? நான் சொல்கிறத முதல்ல நம்புங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். சரிடா, நீ என்ன சொன்னாலும் நம்புறேன்டா. சொல்றா. புரியல, உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளுடைய இந்த பில்டிங் வந்து மாதிரி இதோட முடிவடைய போகுது. நம்மளுடைய அடுத்த பில்டிங்கு நம்ம ஷிஃப்ட் ஆக போகிறோம். இனி அந்த பில்டிங்கை எப்படி மேல் கொண்டு போகிறோம், அந்த ஹோட்டலை எப்படி மேல் கொண்டு போகிறோன்னு தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜிம்மை ஓப்பன் பண்ணுறதோட முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம கை காசு வேணும் ஜிம்மை ஓப்பன் பண்ணுறதுக்கு. முதல்ல நம்ம ஜிம்மை ஓப்பன் பண்ணோம்னா கண்டிப்பாக காசு வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, முதல்ல போய் ரூமாக வாடகைக்கு விடணும். ரூமாக வாடகைக்கு விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வேலை பார்க்கணும். என்னடா எல்லாமே எல்லாமே பண்ணால் க்ளீன் பண்ணணும். ஸோ மை கேட், இதை வந்து நான் இது பண்ணவே மறந்துட்டேன். ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ கிளீனர் எங்கடா இருக்கீங்க? ஓகே, இவன் ஒருத்தன் வேணாம், இன்னொருத்தன் வேணாம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால 2 பேர் வேணாம். ஸோ நான் எல்லா ரூமையும் அது பண்ணால் அன்லாக் பண்ணிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட சொன்னேன்னா என்னென்னு தெரியல, எல்லா ரூமையும் அது பண்ணால் அன்லாக் பண்ணிட்டேன். டோட்டலி எல்லா ரூமையும் வந்து பண்ணால் அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு. இந்த கேமில் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சு. நான் ஜிம்மு மட்டும்தான் ஓப்பன் பண்ணலை. அதை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டா போதும், எல்லாமே ஓவர். இந்த கேம் இதோட முடியுதுங்க. ஓகேவா? சைடு கேப்பில் நானும் போய் சில பல வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். க்ளீனரை போட்டால் நம்ம போய் க்ளீன் பண்ண முடியாதோ? ஓகேங்க, ஒரு இது க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்ம போய் இது கொடுக்கலாம், வேலை பார்க்கலாம். ரொம்ப நாளாக வீடியோ பேசலை, ரொம்ப திக்குதுங்க. எனக்கு முன்னாடிலாம் சூப்பராக பேசுவேன், இப்போலாம் திக்குதுங்க. சரி விடுங்க, நீங்கள் தானே இருக்கீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இனி தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே ஆரம்பிச்சோம்னா நமக்கு வேணால் அப்படியே டக்கு 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 டக்குன்னு. ஸோ இந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து நமக்கு வந்துடும். ஓகேங்க, இப்போ பாருங்கள், நம்ம காசு மலை புள்ளி இது கண்டிப்பாக 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிடலாம் போல். ஓகே, டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணுங்க டே. சூப்பர் டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணுங்கள். ஓகேங்க, இவங்க எல்லாருக்குமே நான் ரூமை அன்லாக் பண்ணி கொடுத்துட்டு ஜிம்மை ஓப்பன் பண்ணுறதுல வந்து உங்களை நான் வந்து பார்க்குறேன். அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு போலங்க. ஸோ கேமே சொல்லிருச்சு. ஸோ நீங்கள் எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னு, எல்லாமே ஓவர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டக்கு டக்கு டக்குன்னு இவனுங்களுக்கு ரூமை கொடுத்துட்டு கிளம்பிடலாம். டக்குன்ற நான் போய் ஜிம்மை ஓப்பன் பண்ணிட்டு இந்த சீரீஸ் நான் இதோட முடிச்சாகணும். ஓகே, டக்குன்னு. ஓகே, கமான்ங்க, வாங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்களே. அக்கா, அந்த அக்கா தாரில் உருண்டுக்கிட்டு வந்தால் நீங்கள் எங்கேருந்து உருண்டு வந்தீங்க? இவ்வளோ வெயிட்டாக இருக்கீங்க, வெள்ளை பெயிண்டில் முக்கிட்டு வந்தீங்களா? வாங்க ப்ரோ, வாட்ஸ்அப் எப்படி இருக்கீங்க? நான் வச்சிருக்கிற அதே ஹெட்செட் வச்சுருக்காயா? ஓகேங்க, ஸோ அக்கா வாங்க. கமான் எல்லாருக்குமே ரூம் இருக்குது. டக்குன்னு வாங்க.
ஓகே கமான் கமான் கமான், நான் போய் அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ மாதிரி இதோட முடிச்சுக்கிட்டு ஸோ நம்ம பார்ட் 2 பெரிய பில்டிங் ஒன்று இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ பெரிய பில்டிங் போயிட்டு பெரிய பில்டிங்கில் சில வேலைகளை இந்த வீடியோலேயே பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகேங்க, எல்லாத்துக்கும் இது கொடுத்தாச்சு ரூமு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பார்த்துக்கிறதுக்கு வேறு என்ன ஹையர் பண்ணிட்டு போயிடும். நான் போய் ஜிம் ஓப்பன் பண்ணுறேன்னாடே. தள்ளுங்கடா ஜிம் எங்கடா. ஓகே, ஸோ ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன். ஸ்டாக் இருக்கான்னு தெரியல, தள்ளுங்க. ஓகே, ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் போய் ஜிம் அங்கிட்டு இருக்கோ. சரி, என்னத்தை நடந்து போயிட்டு. ஓ மை காட், கையில் இது இல்லையோ, மறந்துட்டேன். ஓகேங்க, ஜிம்மை போய் அன்லாக் பண்ணிடலாம். தம்பி தள்ளுப்பா. ஸோ ஜிம்மை அன்லாக் பண்ணுறதுக்கு 15,000 தான் வேணும். நம்மக்கிட்ட 65,000 இருக்குது. அன்லாக் பண்ணுறான். ஸோ வேறு மாதிரி ஸோ ஜிம் அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ இதை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி இந்த வீடியோ இதோட முடிக்கிறாங்க. அவ்வளோதான், சொல்லி முடிய போகுது. ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. வேறு எதுவும் ஒர்க் இருக்காடாடி? ஸோ இதெல்லாம் 20வது லெவல் போனாலும் வரும் போல். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அடுத்த இதுக்கு ஷிஃப்ட் ஆக போகிறேன். ஓகே, இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு அப்படின்னு ஆர்டர் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, வால்வு, சீலிங் ரூப்பு, ஸோ இதெல்லாம் தேவையா? நம்மக்கிட்ட தான் காசு இருக்கேன், நல்லா காஸ்ட்லியாக வாங்கி போடுவோம். எண்ணத்தை கஞ்சத்தனமாக யூஸ் பண்ணிக்கிட்டு. இதுக்கு ஓகே, இதுக்கு ஒன்று போட்டாச்சு. ஃப்ளோருக்கு ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ ஜிம் ஆக்சசரிஸ் ஓகே, 17,000 வருது. இட்ஸ் ரியலி குட். ஆர்டர் போடலாம். ஓகே, ஸோ பொருள் ஆர்டர் பண்ணது மேலே கூடி சீக்கிரம் வந்துடட்டும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துக்கான ஸோ ஸ்டாப்ஸ் வந்து மேலே ஹையர் பண்ணி ஆகணும். ஸோ ஆமாம், நான் பொருள் வச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டாப்ஸ் எல்லாம் ஹையர் பண்ண முடியுமோ? ஓகேங்க. ஓகே, எங்கள் பொருள் டே அவன் பொருள் எடுத்து அவன் போடணும்டா. ஐ மீன், நான் வேறு டைலாக் சொல்ல வந்தேன். எதுக்கு இந்த டைலாக் வாயில் வந்துச்சுன்னு தெரியல. சரி விடுங்க. தம்பி தள்ளு. ஆமாம், இந்த இடத்துல இவ்வளோ ஸ்டாக் கிடக்குடி. ரேக்கர்ஸ்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்களா இல்லையா? ஓகேங்க, ஜிம் ஐட்டம்லாம் வந்துருச்சு. முதல்ல ஃப்ளோர் பெயிண்டிங் நமக்கு தேவை. ஸோ தூக்கிங்கன்னு அங்கே போயிடலாம். சும்மா டக்குன்னு போகணும். டைம் இல்லை. ஸோ காய்ஸ், சீக்கிரமாக ஜிம் அன்லாக் பண்ணி முடிச்சுட்டு டக்குன்னு நான் அடுத்த இடத்துக்கு கிளம்பணும். ஏன்னா நம்மளோட அடுத்த ஹோட்டல் நமக்காக வெயிட் பண்ணுது. ஸோ இனி நமக்கு அங்கே தான் வேலை, இங்கே வேலை இல்லை. நல்லா இருக்கியா பெயிண்ட் உண்மையிலேயே? ஸோ கைஸ், அந்த புது ஹோட்டலில் என்னென்னலாம் பண்ண போகிறோம், என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. போய் பார்க்கலாம். ஏதோ ஹவாய் தீவு மாதிரியே இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லியிருக்கானுங்க. அதே அப்புறம் ஹவாய் தீவு மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரிலங்க. இதே கேமில் தான் இருக்குது. அதுவும் போய் தான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சீலிங் அடிக்கணுமா என்ன? ஏங்க, சீலிங் பெயிண்ட் அடிக்கணுமா என்ன? இருங்க பார்த்துருவோம். தம்பி வெளில வாப்பா. டேய் பேண்டா, நீ இங்கே போய் உட்காந்துக்கிட்டே வெளில வாடா. ஓகே, சீலிங் பெயிண்ட் தான் அடிக்கணுமா என்ன? தள்ளுங்க. இல்லையே, ரூப் பெயிண்ட் எது இல்லையே. ஸோ ஓகே, அங்கே பெயிண்ட் அடிச்சு முடிச்சாச்சு. அடுத்து வந்துடுறேன். இங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே வச்சாகணும். ஸோ நான் போய் அந்த வேலையை பார்த்து முடிச்சுட்டு எல்லா பொருளையும் வச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகேவா? ஓகே, எல்லாத்தையுமே கொண்டாந்து வச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல இது இருக்குது, அந்த இடத்துல அது இருக்குது, இங்கே என்னென்ன இருக்குது. ஐ மீன், இந்த பொருளுக்கெல்லாம் எனக்கு பேர் தெரியாது. ஸோ அதனால் அது இதுங்க மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் சொல்லலாம். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். எங்கடா நம்ம ஸ்டோரு? ஆல்மோஸ்ட் ஜிம்மி ஓப்பன் பண்ணியாச்சு. நமக்கு இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. இதோட இந்த பார்ட்டு முடிவடைகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஜிம்முக்கான ஸ்டாப்லாம் இது பண்ணி கொஞ்சம் நேரம் விளையாடிடலாம். ஓகே, ஜிம்மு எங்கடா இருக்குது? ஓகே, இதாக இருக்குது. ஓகே, நல்லா ஸ்கில்ஸ் உள்ள ஆளாகவே போடுவோம். ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணுறாருங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இது வேணா ட்ரெஸ்ஸிங் ரூமோ? தம்பி, கதவை சாத்திட்டு ட்ரெஸ்ஸாக பார்த்துங்களேன். என்னடா அடி தம்பி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏன்டா இந்த இதுக்குள்ளே போனால் அங்கே தான் போகணுமா என்ன? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்ன நடக்குது? ஓகே, ஒருத்தன் இங்கே ஜிம்மு தூக்கிட்டு இருக்கான். அக்கா வாங்கக்கா. லேடிஸ் ட்ரெஸ் மாதிரி பார்க்கக்கூடாது. தப்பு. ஓகேங்க, அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது? ஓகே, பைப்பில் தூக்கி இது பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா தூக்குற? நல்லா தூக்கி நல்லா வேற மாதிரி தூக்கணும். என்ன ஜிம் பாடி வச்சிருக்க நீலாம்? வேஸ்ட்டு. தம்பி, நீ என்னடா பண்ணுற? இதுக்கு பேர் தான் எக்ஸசைஸா? நல்லா இருக்கியா? போடு. லேடிஸே ராணுவ படை. வேற மாதிரி அப்படிதாம்மா. அப்படிதான் தூக்கு. அருமை. ஓகே, இந்த மேடம் என்ன பண்ணுறாங்க? அப்படி போடு. 4 பேரும் ஒரே சேமாக இருக்காங்களே. சூப்பர். அப்படிதான், அருமைடா. சூப்பர். இது கொஞ்சம் இப்படி, கொஞ்சம் அப்படி போடு தக்காளி. வேற மாதிரி. ஆனால் சூப்பர்ண்ணா. ஓகேங்க, உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன்ல. லாண்ட்ரி அப்படிங்கிறது இங்கே ஒன்று இருந்துச்சு. அந்த லாண்ட்ரியை நான் அன்லாக் பண்ணிட்டேன். பட் அந்த லாண்ட்ரியை வந்து நான் உங்களுக்கு காட்டலன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, லாண்ட்ரியை வந்து உங்கள்கிட்ட காட்டிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிவடைகிறது. ஸோ லாண்ட்ரி என்ன நடக்குது அப்படிங்கிறத காமிச்சிட்டு ஃபினிஷ்ட் திஸ் கேம். தம்பி தள்ளுப்பா. மியூசிக் நல்லா இருக்கு. இங்கே வந்து ஒருத்தர் நிற்கிறான், வேலைக்கு வச்சிருக்கேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி துவைக்கிறவர். எப்படின்னா இந்த மாதிரி தான்.
அண்ணா தோண நல்லா வேலைக்கு பாருண்ணே தோச்சிட்டாரா ஓகே இது வேற ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு போயிடுவார் யார் யார் வேணுமோ வந்து எடுத்துப்பாங்க சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்கு பார்க்கலாம் மார்க்கெட் பேர் பார்த்தீங்களா டிடிஜி சூப்பர் மார்க்கெட் வேற யாரும் இல்லை அது நீங்கள் தான் டிடிஜினா ஓகே ஸோ நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்னலாம் இருக்குது கேக் இருக்குது ஸோ கப் கேக் இருக்குது க்ரீம் கேக் இருக்குது மூன் கேக் இருக்குது சாக்லேட் கேக் இருக்குது ஆரஞ்சு பைனாப்பிள் அது இருக்குது அப்புறம் மில்க் ஷேக் இருக்குது இந்த மாதிரி அடிக்கடி ஆடு வந்தால் அப்புறம் நான் வெறி ஆயிடுவேன் ஓகேங்க நம்மளோட இதில் ஆல்மோஸ்ட் ஸ்டாக்லாம் காலி ஆயிடுச்சு ஸோ ஸ்டாக்கை ரீஃபில் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கான் ஓகே டாட்டா பை பை சியோ உங்களுக்கு அடுத்து ஒரு நல்ல ஓனர் வருவான் ஐ மீன் நான் தான் மெயின் ஓனரு பட் இப்போதைக்கு உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு வேற ஒருத்தன் வருவான் நான் என்னோடய மெயின் ஹோட்டலுக்கு போகிறேன் ஓகேங்க இப்போ வந்து நம்ம நம்மளோட மெயின் ஹோட்டலுக்கு போயிடலாமா மெயின் ஹோட்டலுங்கிறியா அது எங்கே ப்ரோ இருக்குது அது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது ப்ரோ ஸோ நம்ம போய் தான் இனி அதை அப்கிரேட் பண்ணி ஆகணும் ஓகே வாங்க நம்ம அங்கேயே போகலாம் A few moments later. ஸோ கைஸ் ஒரு வழியாக 12 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் ஸோ இது எந்த ஊருன்னு எனக்கு தெரியல ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு மலைக்காடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதுக்கு நடுவில் ஒரு சிட்டி இருக்குது அப்படியே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தூரத்தில் என்ன தெரியுது கடல் தெரியுதா இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிகப்பெரிய ரெசார்ட் வந்து ஒன்று இருக்குது இனிமேல் இந்த மிகப்பெரிய ரெசார்ட்டை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ரெசார்ட் எப்படியோ ரன் பண்ணிட்டோம் இப்போ இந்த மிகப்பெரிய ரெசார்ட்டை எப்படி ரன் பண்ண போகிறோம் எப்படிலாம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டார்க் டிராகன் கேமிங் பை 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 பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.